साथियों, आज मैं आप सभी को एक और बात याद दिलाना चाहता हूं। आज दुनिया वाइब्रेंट गुजरात की सफलता देख रही है। Gujarat in the last 2 decades has accelerated its overall economic development and has witnessed several structural changes in the course of its economic growth. पहली बात तो यह है कि जो 2002 में हुआ वो किसी को पसंद है ऐसी बात नहीं है। साबरमती एक्सप्रेस गोधरा से चल करके लगभग 1 किलोमीटर जब आगे पहुंची तब एक भयंकर घटना वहां पर हुई। This morning, a hotel and other establishments were set on fire. Curfew has been clamped in many parts of Ahmedabad and Vadodara. लेकिन अभी जिस तरह से वो डेवलपमेंट कर रहे हैं, This state is one of the most progressive states in the country. It's the fastest growing. It has a government that works. I believe that as India takes its place in the world, Gujarat will be one of its shining lights. ஹாய் எவ்ரிவன். குஜராத் இப்போ நம்ம நாட்டிலே வேகமா முன்னோக்கி போற மாநிலமா இருந்துகிட்டு இருக்கு. जब भी गुजरात की चर्चा होती है तो विद रेफरेंस टू डेवलपमेंट होती है. குஜராத் இப்போ கொஞ்ச வருஷமா தான் இந்தியாவோட பெரிய பொருளாதார மாநிலமா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் 2001ல குஜராத்தோட ஜிடிபி வெறும் 1.1% தான் வளர்ந்துட்டு இருந்தது. அக்ரிகல்ச்சர் growth வெறும் 1% தான் இருந்தது. அண்ட் 3ல 1 மடங்கு குஜராத் வில்லேஜ் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. Farmers in South Gujarat are facing a water crisis due to inadequate rainfall. गुजरात में सूखे का संकट गहराता जा रहा है. सूखे के चलते लोगों को काफी समस्या का सामना करना. ஆனா அடுத்த 20 வருஷத்துல குஜராத் ஏதோ ஒரு அதிசயம் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஜிடிபி 2349 மடங்கு அதிகமாயிருக்கு. அதாவது 2001 ஃபினான்ஷியல் இயர்ல 92,274 கோடியில இருந்து 2023 ஃபினான்ஷியல் இயர்ல 22,60,60,000 கோடிக்கு வந்துட்டாங்க. அண்ட் குஜராத் இன்னைக்கு பெரிய இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டா இருக்கு. இந்தியாவோட 77% பெட்ரோலியம் ஏற்றுமதி குஜராத்ல இருந்து போகுது. நாட்டோட 33% மெடிசன் குஜராத்ல தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பொருள்கள் ஏற்றுமதியில 33% நாட்டிலே பெரிய ஸ்டேட்டா இருக்கிறது மட்டும் இல்லாம ஜிடிபியில கண்ட்ரிலேயே 4th லார்ஜஸ்ட் ஸ்டேட்டா மாறி இருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அதுக்கு ரீசன் என்னன்னா குஜராத் அவங்களோட ஆட்சி முறையில மோசமா நடக்கிற விஷயத்த சால்வ் பண்ணாங்க. இது நம்ம மொத்த இந்தியாவையும் ஸ்தம்பிக்க வச்சிருக்கு. அதனாலதான் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ குஜராத் மாடல் இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் கண்டிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷன். Gujarat welcomes you with open arms to this summit. An investors summit that was started in 2003 has now become an institution. The summit is known for its immense contribution to Gujarat's growth and has also set an example globally. My participation here reflects an increased involvement of the Tata Group in Gujarat. Every year, this summit is getting stronger, larger, and more vibrant. சரி வாங்க, 2001ல குஜராத்தோட எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னு டீப்பா போய் புரிஞ்சுக்கலாம். அண்ட் அவங்க கவர்மெண்ட் அப்படி என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இவ்வளோ செழிப்பா வளர்ந்தாங்க, குஜராத்தோட இந்த துடிப்பான உச்சி மாநாடு ஏன் இவ்வளோ ஸ்பெஷல், அப்புறம் மற்ற பின்தங்கி இருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் குஜராத் கிட்ட இருந்து என்ன லெசன் கத்துக்கணும்னு பார்க்கலாம். இது 2001ல நடக்கிற ஸ்டோரி. இந்த நேரத்துல குஜராத் ஒரு பேரழிவு காலத்துல இருந்தாங்க. ரிக்டர் ஸ்கேல்ல 7.7 இருக்கிற ஒரு பெரிய பூகம்பம் குஜராத்தோட புச் அண்ட் கட்ச் பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட 20,000 மக்கள் இறந்து போறாங்க. அடுத்து 2002ல கோத்ரா ட்ரெயின் எரிப்புக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய கலவரம் வருது. அதுல 1000 பேர் இறக்குறாங்க அண்ட் 2,500 பேர் காயமடைகிறாங்க. பொதுமக்களோட பொருள்கள் மட்டும் இல்லாம பல நிறுவனங்களோட சொத்துக்களும் அழியுது. இதனால $4.5 பில்லியன் பொருளாதார இழப்பு ஏற்படுது. The earthquake in India has made headlines around the world. मानो कच्छ मौत की चादर ओढ़कर सो गया हो. At least 30,000 people have died in the earthquake. More than 1 lakh of people are homeless. It was 2002. A train was set on fire in the city of Godhra, and India saw its worst sectarian violence in years. Like in any riot anywhere, it's the poor who have been the worst hit, the most. குஜராத்ல இன்வெஸ்ட் பண்ண எல்லா இன்வெஸ்டர்ஸும் தயங்குறாங்க. அதுக்கும் மேல குஜராத் மேல இருக்கிற இமேஜ் அவங்கள்ட்ட பிசினஸ் செய்யறத கஷ்டமாக்குச்சு. இது 3 ரீசன்னால நடந்துச்சு.
ஒன்று வருஷம் 2000ல் குஜராத் ஸ்டேட்டோட எலக்ட்ரிசிட்டி இருந்த நிலம் அப்படி. ஏன்னா அன்னைக்கு இருந்த எலக்ட்ரிசிட்டி போர்டோட மொத்த வருமானமே 6280 கோடி தான். ஆனால் இது 2246 கோடி இழப்பை ஏற்படுத்துனுச்சு. இந்த இழப்புல சுமார் 1227 கோடி வட்டி கட்டுறதுனால மட்டுமே வந்தது. அந்த சமயத்தில் நம்ம நாட்டில் பல இடத்துல பவர் கட் இருந்த மாதிரி தொடர்ந்து குஜராத்லேயும் பவர் கட் இருந்துச்சு. இதனால கம்பெனிஸோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லாம் ஒரு நாளைக்கு பல தடவை நிறுத்தி வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. இது அந்த கம்பெனிஸை செயலற்றதாக ஆக்குச்சு அண்டு பெரிய நஷ்டத்தையும் வர வச்சுச்சு. செகண்ட் ரீசன் குஜராத்தில் இருந்த அதிகப்படியான தண்ணி பிரச்சனை. गुजरात के सामने थी बड़ी चुनौतियां। प्रमुख था जल संकट। Farmers in South Gujarat are facing a water crisis due to inadequate rainfall. Long queues, scorching heat, and thousands thirsting for water. இன்னும் விவரமா சொல்லணும்னா குஜராத்தில் மொத்தம் 5 ரீஜியன்ஸ், அதாவது கட்ச், நார்த் குஜராத், சென்ட்ரல் குஜராத், சௌராஷ்டிரா அண்டு சவுத் குஜராத். இந்த 5 ரீஜியன்ஸில் 3 ரீஜியன்ஸில் தண்ணி பற்றாக்குறை இருந்துச்சு. அது கட்ச், சௌராஷ்டிரா அண்டு நார்த் குஜராத். மூணாவது ப்ராப்ளம், அங்கே இருக்கிற பெரிய சேலஞ்ச், இப்போ யாராவது அவங்களே போய் குஜராத்தில் கம்பெனி வைக்கலாம்னு முடிவு பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் கூட அவங்க இன்னும் என்விரான்மெண்ட், ரோடு, வாட்டர், பவர் இந்த மாதிரி 6 டிபார்ட்மெண்ட்ஸோட கிளியரன்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு. இது 6 மாதம் வரைக்கும் டைம் எடுத்துச்சு. சில சமயம் இது 1 இயர் கூட எடுத்துச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு 500 கோடி செலவு பண்ணி ஒரு பிளான்ட் வைக்கணும்னு முடிவு பண்ணுறப்போ ஜஸ்ட் கிளியரன்ஸ் வாங்க மட்டும் 1 இயர் ஆச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்ண மாட்டீங்களே. உடனே வேற ஏதாவது ஸ்டேட் சீக்கிரம் ஓகே சொன்னால் மாறிடுவீங்களே. இதுதான் குஜராத்தையும் நடந்துச்சு. இந்தியாவில் லிபரலைசேஷன் அப்படிங்கிற டேம் இருந்தாலும் அங்கே பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அது கூடவே ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கனெக்டிவிட்டி மாதிரி வேற சில பிரச்சனையும் இருந்தது. இது 2001, 2002ல் குஜராத் ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய சேலஞ்ச். பட் இப்போ கொஸ்டின் என்னன்னா, 2001க்கு அப்புறம் என்ன நடந்தது குஜராத் இவ்வளோ பெரிய பொருளாதார இயந்திரமாக மாறுறதுக்கு? வாங்க பார்க்கலாம். Gujarat, in the last 2 decades, has accelerated its overall economic development. It is a land whose destiny has been shaped by trade and commerce. For a state that's seen an average growth rate of 11% over the past 2 decades, Gujarat clearly knows how to do business. Gujarat has been a pioneer state. Gujarat stands out different and perhaps better than anywhere else in the country. வெல், இங்கே தான் மிஸ்டர் மோடி துடிப்பான குஜராத் உச்சி மாநாடு நடத்துகிறாங்க. இது மூலியமா அங்கே வர பிஸ்னஸ் மேன்ஸையும் இன்வெஸ்டர்ஸையும் கன்வின்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க. 2003 இருந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டாங்க. இதன் விளைவா நம்ப முடியாத அளவுக்கான இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணாங்க. இந்த சார்ட்ல பாருங்க, 2003 66,000 கோடி மதிப்பு இன்வெஸ்ட்மெண்ட் வருது. அதுவே 2005 இது கிட்டத்தட்ட டபுள் ஆகி 1.6 லட்சம் கோடியாக கொண்டு வருது. அதை தொடர்ந்து இது 4 மடங்கு, அதாவது 4 லட்சம் கோடியாக மாறுது. அது அதை விட 3 மடங்கு ஆகி 12.34 லட்சம் கோடியாக மாறுது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்தியா அண்ட் ஃபாரின் கம்பெனிஸ் ரெண்டுமே சேர்ந்து கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 2003 ரிலையன்ஸ் 10,606 கோடி இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட பெட்ரோகெமிக்கல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டான ஹசீரா பிளான்ட்டை நிறுவுறாங்க. அடுத்த 2007 ஆதித்யா பிர்லா அவங்களோட ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ராஜெக்டுக்காக 3000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் 2009 டாடா மோட்டார்ஸ் அவங்களோட ஐகானிக்கான நானோ ஃபேக்ட்ரியை 5050 கோடி இன்வெஸ்ட் பண்ணி செட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, சும்மா வெறுமனே இன்வெஸ்டர்ஸையும் எம்என்சியும் கூப்பிட்டு குஜராத்தில் இன்வெஸ்ட் பண்ண சொன்னால் உடனே பண்ணிடுவாங்களா என்ன? ஆனால் பண்ணாங்க. எப்படி? ஒரு 2 வருஷம் கேப்லையும் குஜராத்தை இன்வெஸ்ட் பண்ற ஒரு பெஸ்ட் பிளேஸா மாத்துறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளத்தை போட்டுட்டு வந்தாங்க. சரி, இந்த வளர்ச்சியை 4 விதமான முக்கியமான பிரிவா பிரிச்சு பார்க்கலாம். முதல் வேலையா ஒரு விஷயத்தை நடைமுறை கொண்டு வராங்க. அதான் சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம். இது எப்படி ஒரு கேபிட்டலிஸ்ட் கவர்மெண்ட் நடந்துக்கணுங்கிறதுக்கான விஷயம். 1990களிலேயே இந்த சிஸ்டம் நடைமுறையில் இருந்தது. ஆனால் 2001க்கு மேலே இதை சிறப்பாக செஞ்சாங்க. அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கிளியரன்ஸ்க்காக 6 மாதத்துல இருந்து 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஸ்டேட் ஒரு சென்ட்ரலைஸ்டு ஆன்லைன் போர்ட்டல் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க.
இது மூலயமா பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்க அந்த போர்ட்டல் மூலயமா அவங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். இந்த போர்ட்டல் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் அதை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம தனித்தனியாக போய் எந்த டிபார்ட்மெண்ட்ஸையும் அப்ரோச் பண்ண வேண்டியதில்லை. இந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம் மூலமா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண உடனே அது அதுக்கான சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ரூவலுக்காக அனுப்பி வச்சிடும். இதுல முக்கியமான பார்ட் என்னன்னா அந்த டிபார்ட்மெண்ட் இதை குறிப்பிட்ட டைம்குள்ள இதை பண்ணி ஆகணும். அதனால தான் இந்த ப்ராசஸ் ரொம்ப வேகமாக நடந்துச்சு. அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்காகவே ஒரு சப்போர்ட் டீம் செட்டப் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும்னு வரவங்களுக்கு அவங்க பிஸ்னஸ் ஸ்மூத்தாக நடக்க ஹெல்ப் பண்ணாங்க. இந்த வழியில தான் கவர்மெண்ட் ஆஃப் குஜராத் அவங்களோட பிஸ்னஸ் பண்ணணும்னு வந்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணாங்க. ரெண்டாவதா லேண்ட் பேங்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா எப்பெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரி செட்டப் பண்ணணும்னு வராங்களோ அப்போல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் லேண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். இதை லேண்ட் ஓனர்ஸ் கிட்ட இருந்து வாங்கியும் தரணும். பட் அந்த டைமில் லேண்டும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அண்ட் அதோட ஓனர்ஸும் அதிகம். ஸோ அவங்க எல்லார்கிட்டையும் பேசி அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் முடித்து ஒரு இண்டஸ்ட்ரி செட்டப் பண்ணுறது பெரிய வேலையாக இருந்தது. இது முன்ன மாதிரியே பல மாதம் இல்லை பல வருஷம் கூட ஆகும். ஆனால் இந்த லேண்ட் பேங்கிங் சிஸ்டம் மூலயமா ஒரு சிம்பிளான அண்ட் ஜீனியஸான ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ்க்கு ஆளே வரலைன்னா கூட அவங்க முன்னாடியே லேண்ட் ஓனர்ஸ் கிட்ட நெகோஷியேட் பண்ணி போதுமான லேண்ட் வாங்கி வச்சுருவாங்க. அப்புறம் எப்போல்லாம் ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ண வராங்களோ அவங்களுக்கு உடனே லேண்ட் கொடுத்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வச்சுருவாங்க. ஸோ இந்த லேண்ட் ஒர்க் மேலே இருந்த அழுத்தம் குறைஞ்சி போக போக ஒர்க் ஃபாஸ்ட்டாக நடக்க ஸ்டார்ட் ஆனிச்சு. அந்த டைமில் ரத்தன் டாட்டா அவங்களோட பிளான்ட் ஒன்று வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வேற ஸ்டேட் மாற்றணுங்கிற அவசியம் இருந்தப்போ நிறைய ஸ்டேட்ல இருந்து நிறைய ஆஃபர் வந்தது. ஆனால் அவங்க குஜராத்தை சூஸ் பண்ணாங்க. ஏன்னா மற்ற ஸ்டேட் விட குஜராத் பிளான்ட்டுக்கான லேண்டை உடனே ஆஃபர் பண்ணாங்க. அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? வெறும் 15 நாளில் அந்த டீலை முடிச்சு குஜராத்தில் ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணாங்க. அது மூலயமா உடனே 6600 குடும்பங்களுக்கு வேலை கிடைச்சிது. இது இந்த மாதிரி அடுத்தடுத்த பல நிறுவனங்கள் வர வழி செஞ்சது. இப்போ கூட டாட்டாவோட 22,000 கோடி டாடா ஏர்பஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்ட் குஜராத்தில் வரப்போகுது. இதுதான் இன்வெஸ்டர்ஸ்க்காக குஜராத் கவர்மெண்ட் செஞ்ச 2 முக்கியமான விஷயம். Ratan Tata was forced to look elsewhere, lest his dream of developing a people's car was derailed. First it was Singur, and now it looks like is a small place in Gujarat where the nano factory decided to relocate. What made us decide to come to Gujarat was his promise that he would confirm the allotment of land and other facilities in a few days. Now, a few days is a difficult thing to swallow in India because it often doesn't happen. In this case, a few days became 3 days. Gujarat has landed a huge new deal that's worth 22,000 crore rupees. Tata and Airbus will manufacture transport planes for the military in Prime Minister Modi's. அடுத்ததா அந்த கவர்மெண்ட் செஞ்ச ஒன்று அவங்க நாட்டில் இருக்கிற தண்ணி பிரச்சனையை சரி செஞ்சது தான். கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னா 2000 வருஷத்துல அந்த ஸ்டேட் மிகப்பெரிய தண்ணி பஞ்சத்தில் இருந்தாங்க. இப்போ கேள்வி என்னன்னா இவ்வளோ பெரிய ஸ்டேட்டோட தண்ணி பிரச்சனையை எப்படி சரி செஞ்சாங்கிறது தான். குஜராத் கிட்ட ஒரு முக்கியமான நதியான நர்மதா இருக்கு. அந்த நதியும் குஜராத்தோட சதர்ன் பார்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஆனா குஜராத்தோட நார்த்தன் ஏரியா, சௌராஷ்டிரா அண்ட் கட்ச் இந்த ஏரியாக்கள்ல பெரிய அளவு தண்ணி பிரச்சனை இருக்கு. ஏன்னா அந்த இடங்கள்ல இது மாதிரி பெரிய அளவுல நதியோ நீர்த்தேக்கமோ இல்லை. அதனால கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா நர்மதா ரிவர்ல இருந்து இந்த எல்லா பகுதிக்கும் போகிற மாதிரி ஒரு நீண்ட ஓடை கட்டுறாங்க. இதுல மொத்தம் 3 முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நர்மதாவோட முதன்மையான ஓடை. இது மொத்தம் 458 கிலோமீட்டர். அதை கட்டினதுல இருந்து இது உலகத்திலே நீண்ட நீர்ப்பாசன ஓடையா இருக்கு. இந்த ஓடை மூலியமா இன்னைக்கு நர்மதா நதியிலிருந்து கட்ச் பகுதியோட மூல முடுக்கு எல்லா இடத்துக்கும் தண்ணி போயிட்டு இருக்கு. ரெண்டாவது ப்ராஜெக்ட் சுஜலாம் சுஃபலாம் யோஜனா. இது ஒரு 332 கிலோமீட்டர் ஓட. இது நார்த் குஜராத் முழுக்க கவர் பண்ணும். 450 किलोमीटर लांबी सुजलाम सुफलाम योजना हजारों करोड़ रुपया खर्चीने सुजलाम सुफलाम योजना बनावी दीदी. இந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ்னால மட்டும் 2.2 மில்லியன் ஹெக்டேர்ஸ் நிலங்களுக்கு மேல விவசாயம் நடக்குது. இதனால அவ்வளோ வருஷம் வறண்டு போய் கிடந்த லேண்ட் எல்லாம் இப்போ மிக செழிப்பான விவசாயம் நடக்க காரணமா இருக்கு. மூன்றாவது ப்ராஜெக்ட்ஸ்க்காக சௌராஷ்டிரா பகுதிக்கான சவுனி யோஜனா திட்டத்தை கொண்டு வராங்க.
இது சர்தார் சரோவர் டேம்ல இருந்து போற அதிகப்படியான தண்ணீரை அந்த பகுதியில் இருக்கிற 115 டேம்ஸை ஃபில் பண்ற மாதிரி செஞ்சாங்க. இந்த 3 ப்ராஜெக்ட்ஸ் மூலியமா தண்ணி பற்றாக்குறையா இருக்கிற ரீஜியன்ஸ்க்கு வெறும் குடிக்க மட்டும் தண்ணி கொண்டு வராம அந்த இடத்த மிகப்பெரிய விவசாயம் பண்ற பூமியா மாத்தினாங்க. இதனால 2002லேருந்து 2007 5.7 பில்லியன் டன்ஸா இருந்த உணவுப் பொருட்கள் 2011 9.5 பில்லியன் டன்ஸா மாறிடுச்சு. இப்படிதான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலியமா விவசாயத்தை வளர வச்சு குஜராத்தையே சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ 3வது குஜராத்தோட பவர் ப்ராப்ளம். சுருக்கமா சொல்லணும்னா புது டெக்னாலஜியை கொண்டு வரணும். அதுக்காக அங்க இருக்கிற பேங்க் கூட கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் கேட்டாங்க. இப்படி நியூ டெக்னாலஜி நிறுவுறதுனால பவர் டிரான்ஸ்மிஷன்ல நடக்கிற லாஸ் 35.27% இருந்து 20.13% வந்தது. அதையும் தாண்டி நிறைய பவர் பிளான்ஸ் வேற கட்டினாங்க. இதனால என்ன நடந்துச்சுன்னா குஜராத் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு 2005 அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டான 203 கோடியை கணக்கு காட்டுறாங்க. இது அவங்க 2000 கோடி லாஸ்ல இருந்து வெறும் 5 வருஷத்துல 203 கோடி லாபம் காட்டுற வகையில இருக்கு. அண்ட் 2011 நெட் ப்ராஃபிட்டா மட்டுமே 533 கோடி அவங்களுக்கு கிடைச்சது. இப்படிதான் குஜராத் அவங்க ஸ்டேட்டை இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டா மாத்துறதுக்கான ஃபவுண்டேஷனை போட்டாங்க. அண்ட் இன்வெஸ்டர்ஸையும் பிசினஸ் பண்றவங்களையும் இன்வைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நாட்டிலேயே ஒரு வளமான மாநிலமா வந்தாச்சு. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் குஜராத் என்ன ரியலைஸ் பண்ணாங்கன்னா பேசிக் ரைட்ஸான பவர் சரி பண்ணியாச்சு, வாட்டர் ப்ராப்ளம் சரி பண்ணியாச்சு, ஓகே. ஆனா அவங்க ஏன் அதோட மட்டும் நிறுத்தாம குஜராத்தை ஒரு குளோபல் டெஸ்டினேஷனா மாத்தணும்னு முடிவெடுத்தாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வலுப்படுத்துற விதமா அடுத்த 30 வருஷத்துக்கு தேவையான மெகா ப்ராஜெக்ட்ஸை பத்தி யோசிக்கிறாங்க. இந்த வழியில தான் இன்னைக்கு குஜராத்தோட கிஃப்ட் சிட்டி அண்ட் தொலைராவோட வளர்ச்சியை நம்ம பார்க்கலாம். मुझे विश्वास है ये भवन अपने आर्किटेक्चर में जितना भव्य होगा उतना ही भारत को आर्थिक महाशक्ति बनाने के असीमित अवसर भी खड़े. கிஃப்ட் சிட்டினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன், நல்லா கேளுங்க. ஒரு இந்தியன் கம்பெனி அவங்களோட முதலீட்டுக்காக ஃபாரின் கரன்சியை வேணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர், லண்டன்ல இருக்கிற ஃபினான்ஷியல் சென்டருக்கு போகணும். அண்ட் அங்க போய் அவங்களுக்கு தேவையான முதலீட்டுக்கு ஈக்குவலான டாலர்ஸ் மதிப்புல பாண்டு கொடுக்கணும். இது அவங்களுக்கு கடினமானது அண்டு கொஞ்சம் காஸ்ட்லி கூட. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் லண்டன் நாட்டோட லாஸ்க்கு கட்டுப்படணும். அதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஷியல் சென்டர் லிஸ்ட்ல வரத்துக்கு அட்வான்ஸ் பே பண்ணணும். அப்புறம் அங்க இருக்கிற லீகல் விஷயம் அண்டு அதை செயல்படுத்துறதுக்கான செலவு இதெல்லாம் ரொம்ப அதிகம். ஆனா இந்த கிஃப்ட் சிட்டில கம்பெனிஸ் அவங்களோட இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் நடத்துறதுக்கு இந்தியா அலோவ் பண்ணாங்க. இதுல ஃபாரின் கரன்சியை கூட இந்தியாக்குள்ளேயே டிரான்சாக்ஷன் பண்ணிக்க அலோவ் பண்ணாங்க. இது கம்பெனிஸ் அவங்களோட ஃபினான்ஸ்க்காக ஃபாரின் சென்டர்ஸை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு. நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, ஜூலை 2023 வரைக்கும் கிஃப்ட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் சர்வீஸ் சென்டர்ல நடந்த டோட்டல் பேங்கிங் டிரான்சாக்ஷன் $58 பில்லியன். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த சர்வீஸ் 2016 ஃபினான்ஷியல் இயர்ல 1 மில்லியனா இருந்தது. 2020 ஃபினான்ஷியல் இயர்ல $614 மில்லியன் மாறிடுச்சு. அடுத்த ப்ராஜெக்ட் தொலைரா. இது இன்னும் கொஞ்சம் வருஷத்துல குளோபல் மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேடிங் ஹப்பா மாறிடும்னு எதிர்பார்க்கறாங்க. இதை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு ஸ்மார்ட் சிட்டி. இங்க சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டமோட நாட்டில் இருக்கிற போர்ட்ஸ் அண்ட் ரயில்வேஸோட சிறப்பா கனெக்ட் ஆகிற மாதிரி இதுக்காகவே ஒரு பிரத்யேகமான ஏர்போர்ட்டோட இருக்கு. இதுல முக்கியமா இது இப்போ இருக்கிற நவீன உள்கட்டமைப்போட இருக்கிறதுனால அது அங்க இருக்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு கூடுதல் பயனாகவும் இருக்கு. இதுதான் குஜராத் ஆரம்பத்துல வாட்டர் அண்ட் பவர் ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணி அடுத்து அவங்களோட மெகா ப்ராஜெக்ட்ஸை கட்டமைச்சு பெரிய பிசினஸ்க்காக நல்ல முறையில லேண்டை கையகப்படுத்தி அது மூலியமா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் இன்வெஸ்டர்ஸை குஜராத் உச்சி மாநாடுக்கு வர வச்சு இன்னைக்கு இந்தியாவில் ஒரு வளர்ந்த ஸ்டேட்டா வளர்ந்ததுக்கான ஸ்டோரி. இந்த ஸ்டோரி நமக்கு டீச் பண்ணியிருக்கிற இம்பார்ட்டன்டான லெசன் என்னன்னா குஜராத் எப்படி பேசிக் விஷயமான பவர் அண்ட் வாட்டர்ல ஸ்டார்ட் பண்ணி அடுத்து இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வர வச்சு பல மெகா ப்ராஜெக்ட்ஸை உருவாக்கி இன்னைக்கு இந்தியாவில் 4th பிக்கஸ்ட் எக்கனாமியா இருக்காங்களோ அது மாதிரி நாமளும் எப்போதும் நம்ம வாழ்க்கையில மேலே போறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பேசிக் விஷயம் நம்ம பண்ணியிருக்கணும்.
அப்படி பண்ணால் அது நம்ம நினைச்ச இடத்துக்கு நம்மளை கொண்டு போகிறத யாராலும் தடுக்க முடியாது. ஸோ ஃபைனலி இந்த வீடியோ மூலமாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த மாதிரி கேஸ் ஸ்டடீஸ்க்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.